வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இப்போ டெய்லியும் ஒரு தலைவர்களை பற்றியும் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு முழுமையான தகவலை இன்றைக்கி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அம்பேத்கர் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 1891 ஏப்ரல் 14 அன்னைக்கு பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா, ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மவு, அதாவது இதை இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்பேத்கர் நகர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ மத்திய பிரதேசத்தில் 1891 ஏப்ரல் 14 அன்னைக்கு பிறந்திருக்கிறார். பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்போது ராம்ஜி சக்பால் மற்றும் பீமாபாய். பெற்றோர் யார்? ராம்ஜி சக்பால் மற்றும் பீமாபாய் அப்படின்னு பார்க்கும்போது அம்பேத்கருடைய பெற்றோர். அம்பேத்கர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பெற்றோருக்கு 14வது மற்றும் கடைசி குழந்தை. அப்போ அம்பேத்கர் வந்து அவங்க வீட்டில் 14வது, அவங்க அப்பா அம்மாவுக்கு கடைசி குழந்தையாக இருக்கிறாரு. இவருடைய குடும்ப பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சக்பால் அப்படின்றது அம்பேத்கருடைய குடும்ப பெயராக இருக்குது. அம்பேத்கர் பள்ளி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பள்ளியில் இவருடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்படவேகர். அதாவது இவர் பிறந்தார் இல்லையா, ஸோ அவருடைய சொந்த கிராமம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை அம்படவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஊரில் பிறந்ததுனால அம்பாடவேகர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் தன்னுடைய ஆசிரியர் இருக்கார் இல்லையா, மகாதேவ் அம்பேத்கர். ஸோ அவர் மீது இருக்கிற ஒரு அன்புனால என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னுடைய பேரை அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருப்பாரு. அடுத்து அம்பேத்கருடைய குடும்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1897 மும்பைக்கு குடிபிறந்துடுறாங்க. ஸோ மும்பையில் இருக்கிற என்ஃபிஸ்டோன் அப்படிங்கிற உயர்நிலை பள்ளியில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, மாணவராக சேர்ந்து தன்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை அங்கே தான் வந்து முடிச்சிருப்பார். அடுத்து 1908 மெட்ரிகுலேஷன் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பார். இவருடைய சமுதாயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களாம், முதல்ல இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர் அம்பேத்கர் அவர்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் 1908 மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவருடைய சமூகத்தை சேர்ந்த முதல் மாணவராக இவர் தான் இருக்கார். 1912 மும்பை பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலுக்காக பட்டம் பெற்றிருக்காங்க. பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலுக்காக 1912 மும்பை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுறாரு. பரோடா மன்னன் இருக்கார் இல்லையா, 3ஆம் சாயாஜிராவ் கெய்வாட், அவர் வழங்கிய உதவித்தொகையோடு என்ன பண்ணியிருப்பார், அமெரிக்கா போயிருப்பார். ஸோ 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம், அதாவது MA பட்டம் பெற்றிருப்பார். எதற்காக அப்படின்னா பண்டைய இந்திய வணிகம் அப்படிங்கிற ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னா 1915. 1916 என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு ஒரு வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அப்படிங்கிற ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பார். 1916 லண்டனில் வழக்கறிஞர் படிக்கிறதுக்காக போய் சேர்ந்திருப்பாங்க. 1921 லண்டனில் பொருளாதார பள்ளியில் என்ன பண்ணியிருப்பாரு, முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றிருப்பாரு, MSc பட்டம் பெற்றிருக்காரு பொருளாதார பள்ளியில் லண்டனில். ஓகேவா? பொருளாதாரத்திற்காக MSc பட்டம் பெற்றிருக்காரு 1921. 1916 வழக்கறிஞர் படிப்புக்காக லண்டன் போயிருப்பாரு. 1916 அதே வருஷத்தில் இந்திய தேசிய பங்கீடு ஒரு வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையையும் சமர்ப்பிச்சிருப்பார். 1923 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரூபாய் பற்றிய பிரச்சனை, அதன் தோற்றமும் தீர்வும் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரைக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா DSc பட்டம் வாங்கியிருப்பாங்க. எந்த வருஷம்? 1923 ரூபாய் பிரச்சனை, அதன் தோற்றமும் தீர்வும். ஸோ இவருடைய இந்த நூலை அடிப்படையாக கொண்டு தான் ரிசர்வ் வங்கி உருவாக்குவதற்கான அந்த கருத்தை எடுத்துக்கிட்டாங்க. எந்த நூலை அடிப்படையாக கொண்ட ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற நூலை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, உருவாகுவதற்கு கருத்தியல் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. யாருடைய நூல்? அம்பேத்கர் அவர்களுடைய ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற நூல் தான். கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1952 LLD பட்டம், அதாவது கௌரவ முனைவர் பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அப்போ LLD பட்டம் யார் வழங்கினது? கொலம்பியா பல்கலைக்கழகம் வழங்கினது. எந்த வருஷம் வழங்கியிருக்காங்க? 1952 வழங்கியிருக்காங்க. ஓஸ்மானிய பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1953 டிலிட் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க. இதுவுமே என்னது, கௌரவ பட்டம் தான். இதை வந்து ஓஸ்மானிய பல்கலைக்கழகம் வழங்கியிருக்கு. 1920 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மூக் நாயக், அதாவது ஊமைகளின் தலைவன், வாய் பேச முடியாதவர்களின் தலைவன் சொல்லலாம், அப்படின்னா ஊமைகளின் தலைவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இதழை என்ன பண்ணியிருக்காரு, தொடங்கியிருக்காரு. மூக் நாயக் அப்படிங்கிற இதழை எப்போ தொடங்கியிருக்கிறாரு? 1920 வாய் பேச முடியாதவர்களின் தலைவன் அப்படிங்கிற இதழை தொடங்கியிருப்பார். 1924 ஜூலை 20 என்ன பண்ணியிருக்கிறாரு, பஷிக்ருத ஹிதகார்னி அப்படின்ற சபை, அதாவது இது எதற்காக அப்படின்னா ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை அப்படிங்கிற அமைப்பை ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? 1924 ஜூலை 20 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பஷிக்ருத பாரதம் மற்றும் சமத்துவ ஜனாதா அப்படிங்கிற இதழ்களையும் நடத்தியிருக்கிறாரு 1927. இது ரெண்டும் இதழ்கள். அதே மாதிரி 1927 மார்ச் 20 என்ன பண்ணுறாரு, புகழ்பெற்ற மகத் சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கு. எதற்காக அப்படின்னா குடிநீருக்காக. ஒரு குளம் இருக்கும், ஸோ அங்கே குடிநீர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை இருக்கும். ஸோ அதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சத்தியாகிரகத்தை நடத்தியிருப்பாங்க. அதான் மகத் சத்தியாகிரகம் அப்படின்னு அழைக்கப்படுது.
1927 டிசம்பர் 25 என்ன பண்ணியிருக்கிறாரு, மனு தர்ம சாஸ்திரத்தை எரிச்சு போராட்டம் நடத்தியிருப்பாரு. 1930 நாசிக் கலாச்சாரம் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியிருப்பாரு. ஸோ 3 வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்று இல்லையா, 1930, 31, 32. ஸோ 3மே என்ன பண்ணியிருப்பாரு, கலந்து கொண்டு நிறைய பேர் கலந்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக வட்டமேசை மாநாட்டில். ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, 3 மாநாட்டிலையுமே கலந்துருப்பார். யார் அவர்னா அம்பேத்கர் அவர்கள். 1932 செப்டம்பர் 24 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனே ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கும். எப்போ 1932 செப்டம்பர் 24. 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1942 பட்டியலினத்தவர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. 1942 46 வரையும் கவர்னர் ஜெனரலுடைய செயற்குழுவில் தொழிலாளர் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறாரு. என்ன அமைச்சராக, தொழிலாளர் அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு இருக்க இல்லையா, ஸோ அதோடைய வரைவுகளுடைய தலைவராக இருந்திருப்பாரு. ஸோ இந்திய அரசியலமைப்புடைய தந்தை அப்படின்னு நவீன மனு அப்படின்னு யார் அழைக்கப்படுறா, அம்பேத்கர் அவர்கள் அழைக்கப்படுறாரு. சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினவரும் அம்பேத்கர் அவர்கள் தான். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, வாரிசுரிமை சட்டத்தில் பெண்களுக்கு சம உரிமை கோரும் இந்து சட்ட தொகுப்பு மசோதா நிறைவேறாததால தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் அந்த பதவியிலிருந்து என்ன பண்ணியிருப்பாரு, ராஜினாமா செஞ்சிருப்பாரு. எதனால், இந்த வாரிசுரிமை சட்டத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு கேட்டு இந்து சட்ட தொகுப்பு மசோதா இருக்குல்ல, அதை வந்து நிறைவேற்றலை. அதனால் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பாரு. 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாரு, லட்சக்கணக்கான பேரோட ஆதரவோட அவர் தந்து புத்த மதத்தில் சேர்ந்திருப்பாரு. இவர் வந்து இறந்துட்டதுக்கு அப்புறம் இவருடைய மறைவுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1957 இவர் எழுதின நூலான புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருப்பாங்க. எப்போ 1957 அம்பேத்கருடைய மறைவிற்கு பின்ன அம்பேத்கர் என்ன பண்ணியிருப்பாங்க, 1956 டிசம்பர் 6 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இறந்துருப்பாரு. 1956 டிசம்பர் 6. ஆனால் இவர் எழுதின புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூலை 1957 வெளியிட்டிருப்பாங்க. இவருடைய நினைவிடத்தை சத்தியபூமி அப்படின்னு அழைக்கிறாங்க. அம்பேத்கர் அவர்களுடைய நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, மும்பையில் இருக்குது, சத்தியபூமி அப்படின்னு அழைக்கப்படுது. 1990 இந்திய அரசு என்ன பண்ணியிருக்கோம், இவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கியிருப்பாங்க. இவருடைய மறைவிற்கு பின்னாடி தான் 1990 வழங்கியிருப்பாங்க. பெரியார் வந்து அம்பேத்கர் அவர்கள் என்னன்னு புகழ்ந்திருக்காரு அப்படின்னா, பகுத்தறிவு செம்மல். பெரியாரால் பகுத்தறிவு செம்மல் அப்படின்னு புகழப்பட்டவர் யாரு, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நேரு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிளர்ச்சியின் சின்னம், சிம்பிள் ஆஃப் ரிவோல்ட். அதாவது நேரு அவர்கள் அம்பேத்கர் என்ன அழைச்சிருக்காரு, கிளர்ச்சியின் சின்னம் அப்படின்னு அழைச்சிருக்காரு. ஓகேவா. ஸோ இதே மாதிரியான இன்னும் முக்கியமான வீடியோக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.